சூரியநாதம் 75 தொடர் கூறுவது வரை கேட்பவர்களுக்கு இப்படி கூறுவது கேட்பவர்கள் கடினம் காரியம். இங்கு இளம் மங்கைகள் உடல் வடிவம், நளின இடை வளைவு, நடனம், வசன பேச்சுக்கள், ஆளை மயக்கும் ஆகர்ஷியங்கள் ஒன்றும் இல்லை. இங்கு கூறுவது பக்தி. அதற்கு சூரியன் உடல். அந்த வழியில் செல்பவர்களுக்கு அதன் படிப்புகளை கூறுவது. நான் 37 வருடம் படித்தது. நீங்கள் ஆனால் எந்த முக பாவ செயல் மனசு ஆகும் உங்களில் இப்படி கூறுவதில் புரிந்தார். தமிழ் அர்த்தம் தேவ பாஷையில் நான் புரிந்தது திருமந்திரத்தில் வருகிறது. அதனால் நான் படித்தவை நீங்களும் புரிந்தால் அங்கு கூறும் அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். அப்போது தெய்வம் என்பது எது, எப்படி என்று எம் மதத்தாரும் புரியலாம், எம் மொழியார்க்கும் புரியலாம். அக்கரை, இது தமிழ் சித்தர் பரிபாஷை அகராதியில் வருவது ஆ எழுத்து கூறு. அதற்கு மறுக்கரை என்று நாம் இன்று உள்ளவர்கள் கூறுவோம். அப்படி கிடையாது. இங்கு கூறுவது உடல் அர்த்தம். வீடு பேறு. வீடு என்றால் இது தேவ பாஷையில் புரிவது. உடல் கூறு ஆகும்போது வீடு உடல், உடலில் 6 ஆதாரம். பேறு புதுமை, பேறு கொள்வது. அக்கரை மறுக்கரை என்றால் சூரியன். இங்கிருந்து பூமியிலிருந்து மேல் நோக்கினால் காண்பது எது? மறுக்கரை சூரியன். அந்த செயலில் இங்கு கூறுவது. இப்படி இதை புரிய 37 வருடம் ஆனது. நான் வியர்வை சிந்தும் பணிபுரிந்து வந்த சிந்தனை அந்நிய மாநிலத்திலிருந்து கூறுவது. தமிழ் என் மொழி. நான் படித்த வித்தையை தமிழ் சொந்தங்கள், தமிழ் அறிவுள்ளவர்களுக்கு உங்கள் கைபேசியில் காண்பது சூரியநாதம். உங்கள் குழுக்கள் மூலம் அல்லாமலும் பங்கு வையுங்கள். காரணம், இது இங்கு கூறும் அர்த்தங்கள் கடையில் கிடைக்காது புஸ்தக வடிவத்தில். இங்கு கூறும் அர்த்தங்கள் எழுதி வைத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓலைச்சுவடிகள் படிப்பவர்களுக்கு இதன் அர்த்தம் அங்கு தேவை வரும். இங்கு நான் கூறும் இந்த அர்த்தங்கள் திருமந்திரத்தில் வருகிறது. அக்கரை வீடு பேறு. சூரிய உடல் ஆக்குவது. அகக்கால் பிராணன், உயிர் காற்று. இது அகக்கால் என்றால் அகம் என்றால் உள், கால் காற்று. அப்படி அதை படித்து வருவது தேவபாஷை. அகத்தில் உடம்பில். இது கிரந்தங்களில் மொத்தம் வருகிறது. அகத்தி, அகம் பிளஸ் தீ, மூலாக்னி. உங்கள் மலதோரம் மூலம், அங்கு உருவாகும் சூடு. அது எதனால் அந்த சூடு உருவாகிறது? இங்கு இப்படி பேசி போகும்போது பார்க்கலாம். அகம் உடம்பு. இவை கிரந்தங்களில் ஓலைச்சுவடிகளில் வரும் வார்த்தைகள். இதை வேறு எங்கும் அர்த்தம் கூறி உபயோகப்படுத்தக்கூடாது. அகர உகரம் 8ம் 2ம். நாத பிந்து, சக்தி சிவம். நாதம் என்றால் என்ன உங்கள் உடலில்? பிந்து என்றால் என்ன? சுக்லம் ஸ்ரோணிதம். அது சக்தி சிவம் என்று வருகிறது. அது எதற்காக? அகரவெழுத்து
பிரணவத்திலுள்ள அகர ஒலி சிகாரம். அகர எழுத்து. பிரணவம் வெளி உலகம் கிடையாது. பக்தி உடல் ஆவது. பிரணவம் தன் உணர்வு புரியும் அகக்கண் காட்சியில் காண்பது. அகர ஒலி சிகாரம். பிரணவத்திலுள்ள அகர ஒலி சிகாரம். அகலிடத்தார்மை உலக சராச்சரங்களின் மெய்யாக. உலக சராச்சரங்களின் மெய்யாக. அப்படி என்றால் என்ன? சூரியன், சூரிய தத்துவங்களில் உள்பட்ட பூமி சக்திகள் அனைத்திற்கும் காரணமான மெய் உடல் சரீரம், சூரிய சரீரம். அங்கி மூலாக்னி. அங்கு துரியாதீத நிலை. வீடு பேறு. அப்போது வீடு பேறு அக்கறை. வீடு பேறு அந்நிலை அடைவது சூரியனில். துரியாதீத நிலை துரிதம். துரியாதீதம் அஷ்டாங்க யோக உடல் கூறு நேடுவது முனி உடல். அது துரியாதீத நிலை. முக்தி நேடுவது. திருமந்திரம் இந்நிலையில் வருவது. அதிலிருந்து தொடங்குவது. அச்சு அகலாது. அப்போது அச்சு அகலாது உயிர் பிரியாது. அச்சு என்றால் என்ன? உடலில் 6 ஆதார சக்கரம். உயிர் பிரியாது. அச்சு 6 ஆதாரத்தில் ஒரு சுவாசம் இழுத்து விடுவது. அங்கு சென்று ஏறி இறங்கி வருவது. அந்த உடலில் உயிர் பிரியாது. அது சூரிய சூடிலும் உடல் தத்துவம் சூரிய சூடில் தாபதபசில் இருக்கும்போது உயிர் பிரியாது. அச்சு அற உயிர் நீங்க. அது நம் மனிதர்கள் ஜீவன்கள் ஆகாரம் உண்டு மரித்தால் அந்த உடலில் உயிர் வராது. என் நிலை ஆனாலும் அது யார் யார் எப்படி கூறினாலும் நீ காண்க வராது. மண்ணில் அழிந்து போவது உயிர் இருந்தால் முடியுமா? முடியாது. அசத்து நிலையற்று. சத்து அற்று. அசேதனன் அறிவற்ற ஆத்மா. அஜபா மந்திரம் ஜெபிக்கப்படாத ஊமை எழுத்து ஹம்சம். அப்போது தபசு பதியில் இருந்து காண்பது. அஞ்சனம் யானை குற்றம். யானை குற்றம் அறியாமை. அஞ்சாமுகம் சிவனது 5வது முகமாகிய ஈசானம். அஞ்சுள சிங்கம் 5 பொறிகள். கிரந்தங்களில் ஓலைச்சுவடிகளில் நீங்கள் சிங்கத்தை காட்டிலுள்ள சிங்கத்தை அழைக்கிறீர்கள். ஆனால் இங்கு உங்கள் பஞ்ச இந்திரியத்தை கூறுவது. அது அந்த வழியில் உடல் கூற்றில். அஞ்சாமுகம் சத்யோசாதம் வாமதேவம் அகோரம் தற்புருடம் ஈசானம். அஞ்ஞானம் + ஞானம் மேலான அறிவு சூரிய அறிவு. அட்டத்தை கட்டி பிந்துவை கட்டி. அட்டம் நாம் ஓலை குடிசைகளில் கழுத்தளவுக்கு ஒரு சின்ன பட்டியல் அறைந்து அதன் மேல் ஓலை விரித்து சிறு சாதனங்கள் போடுவது. அது அட்டத்தை கட்டி. இங்கு பிந்துவை கட்டி. பிந்து என்றால் உன் உடலில் சுக்லத்தை கட்டி. அடக்கும் தோட்டி. அது எது? தோட்டி என்றால் தோட்டை கிடையாது. அடக்கும் தோட்டி அறிவு உங்கள் உடலில். இங்கு இந்நிலை தத்துவம். அடவி மனம் உடம்பு. அடியும் முடியும் தோற்றமும் ஒடுக்கமும் மண்ணும் விண்ணும். அடியும் முடியும் உடலில்
அஷ்டாங்க யோகத்தில் முடி கழுத்திற்கு மேல், அடி நாபிக்கு கீழ். அடுப்பீடு 3. சூரியன், சந்திரன், அக்னி கலைகள், அதாவது உங்கள் உடலில் நடப்பது. அக்னி கலைகள் என்றது மூலாக்னி, அங்கி மூலாக்னி என்றது அது உடலில். மூலத்தில் உங்கள் குண்டிகள் முட்டும்போது, அதில் அந்த தொலிகள் முட்டும்போது, உரதும்போது அதில் சூடாவது. சுவாசம் இழுப்பதில் மூலம். சுவாசம் சந்திரன், மூக்கு வழி இழுக்கும் சுவாசம் சந்திரன். உங்கள் உடலுக்குள் சென்று வரும்போது அது சூடு, சூரியன். அப்போது இப்படி அடுப்பீடு 3 தத்துவங்கள் அல்லாமல் உணவு வைப்பதற்கு 3 கல் வைப்பது அர்த்தம் இப்படி கூற முடியாது. இங்கு உடலை கூறுவது. அது பிராணாயாமத்திற்கு ரேசகம், பூரகம், கும்பகம் 3 அர்த்தம் வருகிறது. அதுவும் சரிதான். அப்படி வருவதில் அடுப்பு, உங்கள் கிரந்தங்கள் நீங்கள் படிக்கும்போது வருகிற அடுப்பு என்றால் என்ன? மூலாதாரம். அதில் கனல் எழுப்பல். அடுப்பை அணைக்கோலி, கனலை எழுப்பி. அண்டவித்து, உலகச் சராச்சரங்களின் உயிர். அது எது? சூரியன். அணிமலர், சகசிராரம். அணியன், அணிந்திருப்பவன், இறைவன். திருமந்திரத்தில் கூறியது அணியன், அணிந்திருப்பவன், பாம்பை அணிந்திருப்பவன், இறைவன் என்று வருவது. அணு, ஆத்மா. ஐத்தலை ஐவர், தேகத்தில் உள்ள ஐவர், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அத்தாள், கண் புருவ பூட்டு. தாள், திருமந்திரத்தில் கூறியது. அத்தி, சரீரம், யானை வடிவான பிரணவம். அப்போது யானையை நாம் அழைத்து காரியம் கிடையாது. அதை நாம் எது செய்தாலும் அது ஒரு மிருகம். அப்போது இங்கு அத்தி என்றால் சரீரம், யானை வடிவமான பிரணவம். யானைப்பாகன் யானையை குத்தும்போது, கால் கொண்டு சவுட்டும்போது அதன் அறிவு செயல்படும். அந்த தொடுதலுக்கு அறிவு. அதுபோல் இங்கு உடல் அமைவது. ஒவ்வொரு காட்சிகளிலும் காணும்போது திருமந்திரம் குறிப்புகள், ஒவ்வொரு குறிப்புகளிலும் அதன் தத்துவம் இந்த உடல் காண்பது. அப்படி சித்தர்கள் உடலில் மொத்தம் அப்படித்தான். அத்திப்பழம், மனம். அத்திப்பழம் என்றால் உடனே அதை வாங்கி சாப்பிடுவது கிடையாது. இங்கு இப்படி புரிய வேண்டும். அத்தி பழுத்தால், மனம் செம்மையானால் ஒரு முக செயல். அது இதுவாகும். சிவன் சீவனாகும். அது சிவன் ஜீவனாகும். அதற்கு அர்த்தங்கள் உண்டு. இதற்கு முன்னால் கூறியிருக்கலாம். அதே முகம், உள்முகம். அதோ முகம், உள்முகம். வேறு முகத்தை கூறி காரியம் இல்லை. ஐந்தனர், புறவேள்வி செய்வோர், அறவோர். இன்றைய கோவில் பூசாரிகள் கிடையாது. அப்படி என்றால் அவர்கள் வெட்ட வெளியில் இருந்து நிர்மாண கோலத்தில் செய்பவர்கள் அந்தணர். அறிவை அக்னிக்கு இரையாக்கி உடலில் புறவேள்வி சூரிய ஒளியை ஏற்றி வருபவர். அந்நிலம் போம்வழி வீடு பேறு அடையும் முறை. அது அக்கறை, வீடு பேறு, அந்த செயலில் வரும் நிலை. இப்படி கூறினாலும் அப்பனார் சரீரம், உடல்.
திருமந்திரம் கூறியது 3ஆம் குறிப்போ அப்பா என்று, 4 தாய் என்று. அதில் இந்த அப்பனார் என்றால் என்ன? உடலுக்கு இந்திரியம். அங்கு இந்த இந்திரியத்தை சூடாக்கி மறுஜனனம் அந்த உடலுக்குள் உருவாவது. அப்பனார் சரீரம் உடல். இப்போது புரியும். இந்த வார்த்தைகள் திருமந்திரத்தில் வருவது. அம்பு கொண்டு அறிவினால், அம்பு கொண்டு அறிவினால். அம்பு என்றால் என்ன? கண்ணில் உங்கள் பெரிகம் நெற்றியோடு சேர்ந்திருப்பதும் கீழ் இருப்பது. அதற்கும் அறிவு அர்த்தங்கள் உண்டு. அம்மனை, அம்மனை, அ ப்ளஸ் மனை, அம் உணர்வு. சகசிரார அறை வீடு பேறு, சகசிரார அறை வீடு பேறு. அப்போதும் உடல் சூரியனை பாய்ந்து சகசிராரம் திறந்து வீடு பேறு. அம்மா, ஆ ப்ளஸ் மா, இந்திரியங்களாகிய யானை. அமிர்தம், அமிரி, அமுரி, சந்திரபானம், மாங்காய்ப்பால். சந்திரபானம் உடலில் அமிர்து. மாங்காய்ப்பால், மா சரீரம், சரீரப்பால் அமிர்து குடித்தல். அது குண்டலினி யோக முடிவு கண்டு குடிப்பது. அமுரி தாரணை, அமுரி தாரணை அமிர்தத்தை தரித்தல் அல்லது சுவைத்தல். அரசர் ஐந்துள்ளர் ஆட்சி, அரசர் ஐந்துளர் ஆட்சி செய்யும் 5 பொறிகள். இது பஞ்ச இந்திரியம். அரசனும் அங்குளன், ஜீவனும் சிவனும் உளன். அராபரன் பாம்பை அணிந்தவன், அராபரன் பாம்பை அணிந்தவன். இது காம செயலுக்கு கழுத்தில் பாம்பை அணிந்தவன். அது வாயு செயலை மாற்றி പട്ടിണത്ത് സിദ്ധർ ശിഷ്യൻ പത്രഗിരി രാജാവ് കൊക്ക് നക്കി അങ്ങനെ അപ്പടി കൂറിയ അന്ത செயல். அரிசி உயிர்ப்பு ஜீவன். அரிசி என்றால் உடனே இன்று எங்கு நாம் கோயிலுக்கு கொடுக்கிறோம், இங்கு அது கிடையாது. உயிர்ப்பு ஜீவன். உயிர்ப்பு என்றால் ஒவ்வொரு காட்சியிலும் புது புது உயிராவது. அரியேறு 30, வித்யா தத்துவம் 30, 36 தத்துவத்தில் கூறியது. அருகனும் சோமனும் சூரிய சந்திர நாடிகள். அருகன் சோமன். சூரிய சந்திர நாடிகள் ஆகாசத்தில் போய் பார்க்க முடியுமா? உங்கள் உடலில். வைத்தியர் அன்று நாடி பிடித்து பார்ப்பது. அது இங்கு அஷ்டாங்க யோக செயலில் ஈடுபடும் அந்த சூடு செயல் காண்பது. அவர்களுக்கு ஞானக்கண் காட்சியில் மனக்கண் காண்பது. அருங்கரையாவது அவ்வடி. அருங்கரையாவது அவ்வடி. பிறவி பெருங்கடலின் கரை இறைவனது பாதங்களே. அதாவது இவர்கள் சித்தர்கள் எவருக்கும் குடும்பம், மனைவி, சொத்து, பந்தங்கள் எதுவுமே கிடையாது. அந்நிலையில் இவர்கள் பிறவி கடல் என்றால் இந்திரியம், காமசுகம், சுகம். நீங்கள் மனைவியோடு செயல்படும் காமலீலைகளில் வரும் அந்த சுக்லம் இவர்கள் உடலில் இல்லாமல் ஆக்குவது.
அந்த அப்போது தெய்வ உடலாவது இறைவனது பாதங்களே. அருங்கனி சிவம். அது அருங்கனி சிவன் தபத்தில் நேடுவது. சிவம் சிவன். அருங்கனி யூரல் மதி அமிர்து. மதியால் நேடும் அமிர்து. குண்டலினி யோக முடிவு. அரும்பும் கந்தமும் ஜீவனுள்ளே சிவமணம் பூத்தல். அரும்பும் கந்தமும். அரும்பு கந்தம் ஜீவனுள்ளே சிவமணம் பூத்தல். நாற்ற உடல் ஒழிவாகுதல். நம் உடல் நாட்டம், அந்த உடல் இல்லாமல் ஆவது. அறுவரை ஏறி. 6 ஆதாரம் ஏறி. 6 ஆதாரம் என்றால் புரியாது. அறுவரை ஏறி. அறுவரை ஏறி 6 ஆதாரம் ஏறி, அது உடலுக்கு. அரைக்கீரை நல்வித்து. அரைக்கீரை நல்வித்து சுத்தம் ஸ்ரோணிதம். அப்போது நீங்கள் படிப்பதில் கீரை வித்து என்றால் எதை புரிய வேண்டும்? நாம் உடனே வீட்டில் வீட்டில் விவசாயம் செய்யும் கீரை கிடையாது. கீரை வித்து என்றால் சுக்ல ஸ்ரோணிதம் அங்கு வரும்போது. அரைமுழம் வட்டம் அமைந்த தோர்வாவி. அரைமுழம் வட்டம் அமைந்த தோர்வாவி உடலில் சந்திர மண்டல பகுதி. உடலில் சந்திர மண்டலம் என்றால் என்ன? காமம், இடது கண் சார்ந்த செயல். நாபி. இப்படி வருவதில் அல்லல் கழனி. அல்லல் கழனி துன்பத்திற்கு கேதுவான உடல். அவ்வியாக்கிருதன் காரண உடம்புக்கு கர்த்தாவாக இருப்பவன். அவ்வூர் வீடு பேறு. அவ்வூர் மேல் சூரியன். சூரியன் இருக்கும் இடத்தில் சேருவது. உடல் விட்டு புதுமை பேறு பெற்று போவது. பக்தியில். அவள் சக்கரம். சக்தி எழுத்து வகரம். அவளுடன் சந்திக்க. பிந்து நாதம் சேர்க்கை. அது நீங்கள் மனைவி கணவன் செயலை கூறுவது. அவளுடன் சந்திக்க. பிந்து நாதம் சேர்க்கை பரியங்க யோகம். அது குடும்ப வாழ்க்கைக்கு. பக்திக்கு சக்தி வேற. அது எது? இடது கண் காமம். அந்த செயல் அதை தாபதபசில் சூடு ஏற்றி வருவது. அறிவொன்றிலா ஐயேழும் ஒன்று. அறிவொன்றிலா ஐயேழும் ஒன்று. ஒன்றும். அப்போ ஐயேழும் ஒன்றும் 36. அறிவொன்றிலா அறிவிற்கு காரணமானது மொத்தம் சேர்ந்து 36 தத்துவங்களும். அப்போது நீங்கள் படிப்பதில் ஐயேழும் ஒன்று என்றால் எதை நினைப்பீர்கள்? 36. அதை சொன்னால் போதுமா? அதன் தத்துவங்கள் இங்கு 36 தத்துவம் சூரியநாதம் கூறியது. அதை கூறி அதிலிருந்து பொருள் தேட வேண்டும். அறுதொழில் மல நீக்கம். அறுதொழில் என்றால் என்ன? 6 ஆதாரத்தின் செயல்பாட்டில் மல நீக்கம், மல பரிபாலகம் செய்வது. அது இங்கு கூறும் சித்தர்கள் நூல்களில், இன்று நூல் அன்று ஓலைச்சுவடிகளில் வருவது. அறையில் புதைத்து இல்லறம் காத்து. அன்னப்பறவை சீவர்கள். அன்னப்பறவை சீவர்கள். அன்னம் 2 சிவன் சீவன். அப்போது அ என்ற தத்துவத்தில் இந்நிலை
கூறியது. நான் கூறும் திருமந்திரத்தில் அநேகம் இடத்தில் வரும். அதற்காக இப்படி கூறியது நீங்கள் புரிந்து செயல்பட்டால், இதை மனதில் புரிந்தால், நான் கூறுவதின் பொருள் வரும்போது திருமந்திரம் கூறுவதில் அதன் தத்துவம் புரிந்தால், தமிழ் சித்தர்கள் அனைவரும் இப்படித்தான் கூறுகிறார்கள் என்ற எண்ணம் வரும்போது எல்லா மதத்திலும் இப்படிப்பட்ட செயல்தான் வருகிறது என்று நீங்கள் நம்ப சப்ஸ்கிரைப் செய்து, தமிழ் சொந்தங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அறிவை வளர்க்க முன் வருவீர்.